What's up, people? This is Prakash from One Life. So, தென்காசி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து May 15th ஸோ இங்கேருந்து நேட்டிவ் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அகைன் மான்சூன் ட்ரிப் ஏதாவது கிளம்பலான்னு ஒரு ஐடியா. எங்கே போகிறோம் எதுவும் எனக்கு தெரில. இப்போ ஃபஸ்ட்டு தென்காசி போகிறேன். போயிட்டு அங்கே ஒரு 10-15 days அங்கே இருந்துட்டு, ஏன்னா அங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு மழை நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறமா மான்சூன் ட்ரிப் எங்கேயாவது போகலான் இருக்கோம். கர்நாடகா, மேபி கேரளா, அது எனக்கு தெரியல ஷுவராக. அது அங்கே போயிட்டு தான் பார்க்கணும் என்னென்னு. ஆக்சுவலாக 4:30 கிளம்புறதா இருந்தேன். ஜஸ்ட் லைக் எல்லா தடவையும் சொல்கிற மாதிரி ½ an hour லேட்டு. டைம் 5 o'clock ஆகிடுச்சு. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளவ்லாம் எதுவும் போடல, கொஞ்சம் வெளியில் போயிட்டு தான் போடணும். சடன் பிளானு. நேற்று நைட்டு பிளான் பண்ணேன். ஒரு 7-8 கிட்ட பிளான் பண்ணேன் நைட்டு. லெவன்குள்ளே பேக் பண்ணி கிளம்பியாச்சு. காலையில் சன்ரைஸுக்கு முன்னாடி கிளம்புனா தான் ரைடுக்கு போகிற ஒரு ஃபீலே வரும். ஈஸியாக ஒரு ½ an hourக்குள்ளே சிட்டியை கிராஸ் பண்ணிடலாம். ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட் இல்லாமல் இருக்கும். தாம்பரம் வந்துட்டேன். இப்போ தான் தாம்பரம் ஃப்ளைஓவர் இறங்கி டுவர்ட்ஸ் பெருங்குளத்தூர் போயிட்டுருக்கேன். காலையிலனால டிராஃபிக்கே இல்லை, கொஞ்சம் ஈஸியாக வந்தாச்சு. அரௌண்ட் ஒரு 25-30 kilometers கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது பெருங்குளத்தூர் தாண்டி. அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு 100 kilometers அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம்னா நேராக ஊருக்கு தான் போகணும். நடுவில் வந்து டீ பிரேக்கு, அவ்வளோதான். நான் மேக்ஸிமம் லஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ மேக்ஸிமம் லஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு மாதிரி அது நமக்கு சோலோவாக போனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். நடுவில் நின்று ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. சோஃபார் நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நான் கொஞ்சம் இவ்வளோ சில்லு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சில்னஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக வெக்கையிலேருந்து தப்பிச்சு வெயிலேருந்து தப்பிச்சு போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் மழை பெய்யும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வந்தேன். பார்ப்போம். ஏன்னா ரெயின் ஜாக்கெட் எல்லாமே இருக்குது. நேற்று நைட்டு 8 மணிக்கு ஒரு 7-8 மணிக்கு நான் போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா போய் ரெயின் ஜாக்கெட் வாங்கிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பத்திரமா. டைட்லி பேக்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் சன்ரைஸ் வந்ததுக்கப்புறமா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. மேப்பில் பார்த்தா 11 hours காட்டுச்சு காலையில். யூஸ்வலாகவே 9.5 hours 10 hours தான் காட்டும். ஆனால் எதனால் 11 hours காட்டுதுன்னு தெரில. இந்த கரெக்டான டைமை வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கொஞ்சம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நம்ம மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா அந்த டைம் அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் நான் ஒரு 3-4க்குள்ளே தென்காசி ரீச் ஆகிடலான்னு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் என்னென்னு. இப்போ டைம் வந்து 5:23. ஆனால் அந்த கார் ஓட்டுறவனுங்க இருக்கானுங்களே, 2 பஸ்ஸு போயிட்டுருக்கு. நடுவில் நான் போகிறதுக்கே யோசிச்சு தான் போகணும்.
அவ்வளோதான் கேப் இருக்குது, அதுக்குள்ளே காரை கொண்டு போய் சொருவான். வருவான் 7971 நம்பரை பார்த்து வச்சுருக்கேன். அவன்கிட்டருந்து உசுரை காப்பாற்றிட்டு தான் போகணும். ஒரு டிசைரு, ஒயிட் டிசைரு, ஏதோ ஜிடியில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கா அப்படி தலைவர். செங்கல்பட்டு வந்துட்டேன். கேமரா ஆங்கிள் இப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அதான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி மொபைல் ஹோல்டர் மாட்டினேன். எங்கேயாவது நின்றுட்டு கேமரா ஆங்கிள் மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆகிருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி. கருப்பட்டி காஃபி தான், எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி காஃபி. கருப்பட்டி காஃபி வந்து இந்த நியூ ஃபில்டர் காஃபின்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் சென்னையிலேருந்து தென்காசி போகிறோன்னா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபி இப்போவும் பார்க்கலாம். பட் இப்போ வந்து இந்த கருப்பட்டி காஃபி வந்து அதை லீடு எடுத்து போயிடுச்சு. ஸோ ஆயுதத்தை போட்டாச்சு. க்ளவுஸ் போட்டால் தான் நமக்கு ஒரு வண்டி ஓட்டுற ஃபீலே வரும். ஏன்னா கோப்ரோ ஆங்கிள் செட் பண்ணிகிட்டு இருந்ததுனால டச் ஒர்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் க்ளவுஸ் போடாமல் அப்படியே வந்துட்டேன். செகண்ட் டோல் ஆஃப் த டே. சோஃபார் கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஹியூமிடிட்டியாக இருக்குது. என்னன்னா சன்ரைஸ் பெருசாக பார்க்க முடியல, நல்லா க்ளவுடியாக இருக்கிறதுனால. சூரியன்லாம் கவர் ஆகிட்டா அப்படி க்ளவுடில். ஆனால் கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது, என்னென்னு தெரில. மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு காஃபி பிரேக் மட்டும் எடுத்தேன். அவருக்கு காது கேட்காதா என்னன்னு தெரில. நான் காஃபின்றேன், அவர் பாலுன்றாரு. பால் காஃபியா, பால் காஃபின்றேன், பால் பால் அப்படின்றாரு. அடாங்கொய்யால சரி பாலே கொடுன்னு சொல்லி மிளகு பால் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்படியே கிளைமேட் இருந்துட்டா வேற லெவலில் இருக்கும். ஆனால் எங்கே எப்படி இருந்தாலும் மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கே, அங்கே வெயில் புழக்க தான் செய்யும். முன்னாடி ஒரு கார் போதா, அதில் வந்து ஒரு கேப் ஐக்கன் போட்டு பக்கத்தில் டன் அப்படின்னு இருந்தது. நான் அந்த கேப்பை வந்து நினச்சிட்டு கடன் ஒரு பேரா அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தா, இப்போ தான் தெரியுது தலைவன் க்ரியேட்டிவாக கேப்பு அப்புறம் டன்னு, கேப்டன். க்ரியேட்டிவிட்டியில் நம்ம ஆளுங்களை மிஞ்ச ஆளே இல்லைடா.
இப்போ தான் ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி டிடிஎஃப் கார் அங்கே நின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நிற்கலை, நான் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தேன். ஒரு 10-15 பேர் நின்றுருந்தாங்க. டிடிஎஃப் காரு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தது. ஏன்னா அந்த வீடியோவே 2 நாள் முன்னாடி தான் போட்டிருந்தேன். அப்படி பார்ப்போம், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஏதாவது வீடியோவில் தெரியுறமா. இப்போ தான் கொஞ்சம் சன்லைட்டே வருது. சன்லைட்னால் விடிஞ்சிருச்சு, ஆனால் சூரியனே தெரியாமல் இருந்தது. இப்போ தான் சூரியன் கொஞ்சம் தெரியுது. இன்னும் திருச்சிக்கு அரவுண்ட் 155 கிலோமீட்டர்ஸ் மோர். நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். 100-110 அதுதான் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கேன். பசிச்சிச்சுன்னா நடுவில் திருச்சிக்கு முன்னாடி இல்லைனா திருச்சி தாண்டி எங்கேயாவது சாப்பிட்லான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்ப்போம், என்னன்னு தெரில. பிஎம்சி ஏர் ஃபில்டர் மாற்றி இதுதான் ஃபஸ்ட் டைம் லாங் போகிறேன். ஏதோ வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தெரில, மேபி எனக்கு அது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிஃபைண்டாக போகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆகுது 100-110. நான் இதுக்கு முன்னாடி 110 தாண்டினாலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வைப்ரேஷனு. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 100ல் போனால் இல்லை 90ல் போனால் என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அதுதான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. ஃபியூல் எக்ஸும் போடலான் இருக்கேன். ஃபியூல் எக்ஸும் போட்டால் இன்னும் ரிஃபைண்டாக இருக்கும் இன்ஜினு. பட் ஃபியூல் எக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் இல்லை, நல்லாவே எக்ஸ்பென்சிவ். 10,000 rupees அது. ஃபியூல் எக்ஸ் என்னென்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும். நம்ம பைக்கில் இருக்கிற ECU ஒரு செட் ஆஃப் ஃபியூல் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் வேற நம்ம ஃபியூல் எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதில் 10 டிஃப்ரெண்ட் ஃபியூல் லெவல்ஸ் இருக்கும். 1 being the lowest, 10 being the highest. நம்பர் கூட ஃபியூல் அதிகமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் குறைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், பெட்ரோலும் கம்மியாக இருக்கும். பேசிக்லி மோர் மைலேஜ். மார்ஜினல், அதாவது பிக் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்கும். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு ஸ்பீட் வேணாம். 100-110 நமக்கு மோர் தென் எனஃப் தான். நமக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருந்தாலே நமக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஹிமாலயன் கொஞ்சம் வைபியான இன்ஜின், கொஞ்சம் ரக்குடு, கொஞ்சம் எல்லாம் கடாமுட்டான்னு தான் இருக்கும். கியர்லாம் போட்டோன்னா கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு தான் இருக்கும். ஒரு 205 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். சும்மா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியே நேச்சர் காலிங்கெல்லாம் முடிச்சுட்டு. வெயில் நடுவில் கொஞ்சம் வந்தது, அப்புறம் மறுபடியும் க்ளவுடி ஆகிடுச்சு. கிளைமேட்டு பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. அப்படியே போக வேண்டியதான் ஜம்முன்னு. நடுவில் கொஞ்சம் வெக்கையாக இருந்தது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தது நடுவில். அப்புறம் வர கொஞ்சம் கூலிங் நல்லா ஆயிடுச்சு. கூலிங்னு சொல்ல முடியலனாலும் வெக்க இல்லாமல் இருக்கு. ஸ்பீடா மீட்ரு பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. அது புஷ் எதுவும் இதாகிடுச்சு போல், போயிடுச்சு போல். ஊருக்கு போயிட்டு தான் வேறு ஏதாவது புஷ் வாங்கி போகணும். அப்படியே 100-110 போனால் அப்படியே அடுக்கிடுன்னு ஆடுது.
சாப்பிட்றலான்னு ஆரியாஸ் நிப்பாட்டியிருக்கேன். யூஸ்வலாக இங்கே சாப்பிடுவேன், ஒரு தோசை மட்டும். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டைம் 8:40. இன்னும் திருச்சி ஒரு 60-65 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இந்த ஆரியாஸில் தான் சாப்பிடுவேன் எப்போ இங்கே போனாலும். ஸோ அங்கே ஒரு தோசையை மட்டும் சாப்பிட்டு நடுவில் வந்து ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் பஞ்சர் மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. என்னடா பஞ்சர் போகலான்னு நினச்சேன். அப்புறம் ஏரும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரைட்டு அவ்வளோதான் நினச்சிட்டேன். அப்புறம் இப்போ சாப்பிடும்போது தான் பார்த்தேன் லைட்டாக ஏர் கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். அது மேபி அந்த ரோடுனால எதுவும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு காலையில் டைமாக பஞ்சர் ஒன்றும் பார்க்குறதுக்குள்ளே டைம் பயங்கர வேஸ்ட் ஆகிடும். ஏர் இன்ஃப்ளேட்டர் இருக்குது. ஏர் அடைச்சி பஞ்சர் கடைக்கு எப்படியாவது போயிடுவேன், ஜஸ்ட் இன் கேஸ் பஞ்சர் ஆகிருந்தா. பட் ஆனால் அது ஒரு கடுப்பு, டைம் வேஸ்ட்டு. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். பார்க்குறேன் டியூப்லெஸ் கன்வர்ஷன் பண்ணலாமான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம், என்னென்னு தெரில. வே டு ஸ்பீட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. வே டு கோவா, வே டு ஸ்பீட் சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு. அவங்க அந்த அதாவது அது வந்து சீலின், இப்போ ஒரு டியூப்லெஸில் ஒரு சீலினை ஊற்றி அது பஞ்சர் ஆனால் அந்த லிக்யூடே அந்த பஞ்சர் அடைச்சிருமே, அந்த மேட்ரு இல்லை. இது வந்து நம்ம ரிம்மை கலட்டி நம்ம ரிம்மை வந்து அப்படி கம்ப்ளீட்டாக டியூப்லெஸ் மாதிரி மாற்றிடுவாங்க. நம்ம டியூப்லெஸில் எப்படி பஞ்சர் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம ஹிமாலயனும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 8,000-9,000 ஆகும். அது பார்க்கணும். ஆல்மோஸ்ட் திருச்சி வந்துட்டேன். திருச்சி அவுட்டரில் இருக்கேன். மான்சூன் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்ற ரீசன்னால தான் நான் தென்காசியே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஒரு 10-15 டேஸில் கேரளாவில் நல்ல மழை ஸ்டார்ட் ஆகும், வெஸ்டர்ன் காட்ஸில். அப்படியே நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். கர்நாடகா சைடு எதுவும் போகலாமா இல்லை கேரளா சைடு எதுவும் போகலாமான்னு தெரில. ஏதாவது பிளான் பண்ணி போகணும். கிளைமேட் பொறுத்து சிக்மங்களூர் போகலான்னு எனக்கு பர்சனலாக ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், என்னென்னு எனக்கே தெரில. அந்த கிளைமேட்டை பொறுத்து தான். ஆனால் செம்மையாக இருக்கும். 195 11.79 liters. ஆயிரத்தி 11,000 நானே ஷாக் ஆகிட்டேன். திருச்சி ஹைவே இதில் இருக்கேன். இங்கேருந்து தென்காசி அரௌண்ட் 5 hours. மேப்பே போடல, ஏன்னா போட்டால் அது டைம் காட்டிகிட்டே இருக்கும். அது நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே மேப் போடல. ஆனால் அதனால் கொஞ்சம் ரைடு வந்ததே தெரில. மேப் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம மைண்டுக்கு அது தோணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி மேப்பே போடாமல் வந்ததுனால பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ மணி வந்து 10:10. அரௌண்ட் ஒரு 3 o'clock இல்லை 2:50 அந்த மாதிரி போய் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். கிளைமேட் இன்றைக்கி நம்மளை குழச்சி போடா தம்பின்னு மன்னிச்சு விட்டுருச்சு. ஹோப்ஃபுல்லி மதுரை இன்னும் வரல.
நானும் ஒரு தடவை வரும்போதும் மதுரை வரைக்கும் நல்லாயிருக்கும். மதுரை அடி எடுத்து வைக்கன்னு தெரிஞ்சவொடனே அடிக்கும் பாரு ஒரு வெயில். இந்த வாட்டி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். எங்கடா மதுரையில் வெயில் இல்லாமல் போயிருமேன்னு பயந்துட்டேன். அதானே எப்போ வந்தாலும் சரி மதுரை வர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். மதுரை அப்படின்னு அதுக்கு அந்த பார்டருக்கு வந்துட்டாலே வெயில் எப்படி தான் வருமோன்னு தெரிலப்பா. இந்த ரவுண்டானால ஒரு தடவையும் நான் வழி மாதிரி தான் போகிறேன். ஓடோங்க அப்பா டயர் பிடிச்சிருச்சாடா. ஷட் பயந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ரவுண்டானால ஒரு தடவை வரும்போதும் வழி மாறி போயிடுவேன். இந்த தடவை கரெக்டாக போகிறேன்டா அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக தப்பாக போயிட்டேன். மறுபடியும் ஆட்டோக்காரன்ட்ட வழி கேட்டு every single time this goddamn roundana is playing fun with me. So திருமங்கலம் தென்காசி பைபாஸ் ஏறிட்டேன். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸாக எவ்வளோ நினைக்கிறேன். கொஞ்சம் மயிராட்டம் தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன தலைவன் சைன் காமிச்சிட்டு போகிறான். நானும் சைன் காமிக்க தான் வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நானே நின்றுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். சேத்தூரில் இருக்கேன். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 50 more kilometers. இன்னும் 1 hour ஆகிடும். எப்படி 1 hour கூடயே ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே ஊருக்குள்ளே இருக்கிறதுனால ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ தான் இதுக்கு முன்னாடி ராஜபாளையமில் சரியான டிராஃபிக். வெயில் வேறு மத்தியானம் ஆயிடுச்சா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ராஜபாளையமில் மட்டும் சரியான அப்படியே இங்கே வர வர அப்படியே வெயில் குறைஞ்சிருச்சு. அது இந்த பர்டிகுலர் ஊர் இருக்குது பாவம். பக்கத்து அந்த சைடும் வெயில் அடிக்காது, இந்த சைடும் வெயில் அடிக்காது. ஆனால் அவங்க ஊரில் மட்டும் பயங்கரம். எப்போ பார்த்தாலும் வெயில் தான். அங்கேருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருப்பேன். அப்படியே வெயில் ஹீட்டு எல்லாமே கம்மியாகிடுச்சு. ஓகே, போகிற வழியில் தான் என் ஃப்ரெண்டு கடை இருக்குது. நான் வர்றது அவனுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயிட்டு சர்ப்ரைஸ் எதுவும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லை நான் சர்ப்ரைஸ் ஆகிறேன்னான்னு தெரில. போனால் தான் எனக்கே தெரியும். மழை தான் வாயேன். இப்படி போட்டு வெயில் அடிக்கிறியே. பக்கத்தில் தான் கடை இருக்குது. போயிட்டு அவனை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக முடியும்.
என்னண்ணா நல்லா இருக்கீங்களா? இல்லை வரேன் இப்போ தான். காலையில் 5 மணிக்கு. சென்னை. என்னடே சர்ப்ரைஸ் ஆகிட்டியா?